ஏதாவது இந்த பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு நிலப்பரிப்பு எதுக்காவது வந்தாங்களா? தேவையான்னு கேட்குறீங்க. 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சுக்கிட்டு நீங்க காட்டின படம் அது தேவையா? இது தேவையானா எல்லாமே பெரியார் தானுங்கிற அந்த கருத்து தேவையா? சொல்லுங்க, அது தேவையா? பெரியார் அப்படிங்கிறதுல இவ்வளவு ஒரு வெறிகொண்டு எழுந்து வர பெருமக்கள் என் இனச்சாவுக்கு எங்க பண்ணீங்க நீங்க? 13 வயசு பையனை நெஞ்சில் 5 குண்டு வாச்சி கொண்டு போட்ட போது அந்த படத்தை பார்த்து உலகமே பரிதாபப்பட்டு நிற்கும் போது பதவிக்காக டெல்லியில் நின்னவரோட ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இனத்தை கொன்னவன் கூட நின்றுக்கிட்டு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் திருமூர் காந்தி சொல்றாரு, சீமான் வந்து அரசியல் இருந்து அப்புறப்பட போறாரு, அவர் வந்து அழிய போறாரு, வரலாற்றிலே சந்திக்காத ஒரு எதிரி வந்து இப்பதான் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்புறப்படுத்துறது என்ன? யார் அப்புறப்படுத்த போறது? சரி, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க, தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. அதான் நான் சொல்லிட்டேன்னா அப்புறப்படுத்துங்க. நான் அப்புறப்படுத்த போறேன், அரசியல் அனாதை ஆயிரேன். அத பல அனாதைகள் சொல்லுது. 32 இயக்கம் சேர்த்து 300 பேரை திரட்டி விட முடியல. ஒரு ஆளு 10 பேரை கூட்டிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும். உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போறீங்க? என்ன அப்புறப்படுத்துறது? 1/2 சீட்டு 1/4 சீட்டுக்கு போய் கையெட்டி நிக்கிற நீங்க என்ன கேட்குறீங்க? 234 இடமும் ஏன் இடம், நாடு ஏன் நாடு? எதுக்கு இந்த துணிவு, இந்த திமிரு ஏதாவது இருக்கா? உண்மையான கம்யூனிசம் என்கிட்ட இருக்கு. இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்துற வேர்வையில் அவன் சிந்தன ரத்தத்தில் செவந்தது எங்கள் கொடி. உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகரன் பிள்ளைகள்கிட்ட இருக்கு. நீ சும்மா வெற்று பேச்சு, வெறும் கூச்சல். எதை நீ செயல்படுத்திருக்க? சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு, சமுக்கால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? சட்டநாதன் அறிக்கை எங்க கிடக்கு? எந்த குப்பையில போட்டிய? என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும், நாங்க எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம்? நீ எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேட்கிறோம். அதுல என்ன உனக்கு சிரமம்? அது மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்ததில்லை. தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான். ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் 9 ஆண்டு இருந்தீங்க. ஐயா வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், வி.பி. சிங்கு, தேவேகவுடா, இந்த எல்லாரும் ஆட்சியில இருந்தீங்கல்ல. அப்போலாம் எடுக்காம என்ன பண்ணீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க? கல்வி மாநில உரிமை அதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தீங்க. அப்ப அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநில பட்டியல் கொண்டு வராம என்ன பண்ணீங்க? எல்லாமே அப்படி தேவைன்னா குறவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது. இதெல்லாம் என்னது இது? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும்போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு. ஏன் எடுக்கல? சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும், பிஜேபி அரசு எடுக்காது. ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீடுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டது அது. அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட சாட்டி விடுறது. ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடலை, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசியிருக்கணும்ல. அப்பாவி சிறை கைதிகளை, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆள் யாரு? ஐயா தான். எல்லாமே ஏமாற்று, தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வெறி. ஆதாரம் நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. எல்லாம் மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியாரை பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்கிறேன். ஏன் கேட்குறீங்க? நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வழக்க போட்டீங்க, நீங்க நிறுத்துவீல்ல, அங்க சொல்றேன், காட்டுறேன். இந்த பாருங்க, இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது? நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே, அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்.
என்ன நீ முற்றுகையிடுற? முற்றுகைன்னு பேசுறியா? தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. அது என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, அவர் பெரும்படைய நிறுத்தி தம்பி. இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான். ஆமா, காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்காப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன். மதிமாறன் ஒருத்தர் இருக்காரு தம்பி, அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர். என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க. அது இருக்கட்டும், என்ன பேச்சு? இந்தி எதிர்ப்புங்கிறீங்க. முதலா தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு? அவரே பேசியிருக்காரு. இது எங்க தாத்தா திருவிக்காவன்னு சொல்றாரு. இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான். அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்றப்ப. காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால கூப்பிட்டாங்க, நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு. நாங்க வந்து எதையும் ஆதாரம் இல்லாம பேசுறோம். இதுக்கெல்லாம் கேட்காம அதுக்கு காட்டு அப்படின்றிய. நீ என் படத்தை நானும் எங்க அண்ணன் இருக்கிறத வெட்டி ஓட்டினேன்றீல, அதுக்கு ஆதாரம் காட்டு. காட்டு அதான் அவர் வந்து அதான் அவர்கிட்ட நீங்க கேட்கணும், எப்படி செஞ்சீங்க அந்த செஞ்சு காட்டுங்க. இன்னொரு தடவை கேட்கணும், நீங்க அதை கேட்கணும்ல. தம்பிங்க வாங்க தம்பி, எப்படி வெட்டி ஓட்டினீங்க தம்பி அப்படின்னு. அது ஸ்பெஷல் எடிட்டர் அவரு. சொல்லுங்க, எதையாவது பேசுறது. 15 வருஷமா இந்த படம் இருக்குல்ல, அன்னைக்கெல்லாம் எங்கே போய் படுத்திருந்தா? இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர், பொய் சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது, சொல்லு பார்ப்போம். நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கிட்டு போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்றுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண. கேட்கிற கேள்விக்கு பதில். புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா? அதானே பேசுறோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு பேசுறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு? நாங்க தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யாரு? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு? இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தீ குளிச்சு செத்தான். அவன் யாரு தெரியுமா? திமுகவில இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை வந்தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல, நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற கோபத்துல தீ குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிகையில. அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீ குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்தி எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில செத்தால இவங்களுக்கு, அதேதான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கதானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போலாம் நேரையே. பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்ப எங்க ஆளுகளும் பாத்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்க பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்க வச்சிருவான். எப்படி வச்சிருவான்? பொம்மையா வச்சிருவான். 10 தலையை வச்சு பொம்மையா தானே நிக்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்க 200 மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான். பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு? அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்ப நீ பொம்மையை தான் இருக்க முடியும். பொம்மையேறி அதுல எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போவான். இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் எனக்கு ஓட்டிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்க பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீ அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யாரு தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும்
என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி ஈக்குலின்னு ஒட்டி, எப்படியா ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு, குறிப்பாக என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. அது நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க, எல்லாரும் வச்சுக்கிறீங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை, உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு, அதனால் அம்பேத்கர் படம் இருக்கா? உங்களுக்கு இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க. உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு, அதனால் அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா? மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு. அப்போ 2 பேரும் ஒன்றுன்றா அப்படி ஏதாவது இருக்கா? இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவாக உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர். அப்படி ஏதாவது தத்துவம் இருக்கா? தந்தை பெரியார்ட்ட, ஐயா பெரியார்ட்ட சொல்லுங்க, இருக்கா? வாயை திறந்து பேசினால், எழுதினால் எல்லாமே தமிழனுக்கு எதிரானது. எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன். இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதில்ல, அவதூறா பேசிட்டு போறோம். ஏதோ ஒண்ணு பேசுங்க. நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் அவர்கள் பயன்படுத்த முடியாது, நான் நீதிமன்றத்தை நாடினால் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. தயவு செய்து நாடுங்க, தயவு செய்து. 48 பேருடைய ஜாமீன் மீதான வழக்குல நான் தான் நீதிமன்றத்துல போய் வாதாடினேன், அவங்களுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தேன்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. நாம் தமிழர் பெயரை சீமான் பயன்படுத்த முடியாது. வாதிட்டியல்ல காசு வாங்கியிருப்பீல்ல. இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன், அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர், அவர் தான். அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே, ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே, அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே, உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள். இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட. வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன்? நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த, நீங்கள் சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவாங்க. ஐயோ இது கட்சி தமிழனியா? நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான். இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை, அவன் ஏன் தமிழர் தந்தை? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே, அது காட்டு மிராண்டி, அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நின்னவன் அவன் வச்ச கட்சி. அந்த எங்க தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கல. உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேட்குறாங்க, நீங்க கட்சியை கலைக்காம இதில் தெரியல, உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு. நடக்கும். இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவேன்? போட்டு தடுத்துரு பார்ப்போம். உன்னை மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்றா? யார் திராவிடன்னு கேட்டா பதிலே இல்லை. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனால தான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்தில். நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க? அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க, முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க. நீங்க சுத்தி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க 2 பேருக்கு வாய் பேச வராதா? பேச சொல்லுங்க, வழக்க போட்டு நிறுத்துங்க. சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம். சும்மா ஏதாவது பேசி விடுறதா? நாம் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடணும். என்ன முடிச்ச பயம்? பேரை பார்த்தா பயமா இருக்குன்னா போராட்டம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. 32 அமைப்புகள் சொன்ன மாதிரி ஒரு குறுகிய எண்ணிக்கையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் உங்களுடைய தொண்டர்கள் பாட்டு பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்திலையும் கண்டுகொள்ள இல்ல தம்பி, அவங்க சீரியஸா தான் செய்யறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்க அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினரா இருக்கனால அது ஒன்றும் செய்ய முடிய மாட்டேது. ஏதோ சரி விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலும் இங்கே வந்து இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியது. ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எனக்கு அது பழக்கம் இல்லை. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. முற்றுகை அப்படிலாம் சண்டை பண்ண நேரடியாக போடுவேன். இந்த ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது.
அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலன்ட்டானே. அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு வந்துட்டான். நான் என்ன, எனக்கு அவர் ஏதோ இதுல பார்த்து தான் தெரியும் வலைவெளியில, எனக்கு தெரியாது அது. நான் முற்றுகையிடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? சரி எல்லாரும் இங்க வாங்க, அவங்க எல்லாம் 32 அமைப்பு வருது, நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிரும்? அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். அது வேணா நீங்க போய் தேர்தல் வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன்னதுல இது. அதுல இவங்களை ஒண்ணு சொல்லுங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கல. இவங்க என் எதிரிகள் இல்ல, எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்ல. நான் யாரை எதிர்க்கிறனோ அவங்க தான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. இப்போ உங்க ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியா தானே, மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்ப இருப்பா. அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா நின்று விளையாடுங்கப்பா, அவன் சீரியஸா தான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போற ஒருத்தர் ஓரமா நின்று விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டா தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு. வந்துருச்சுல. நீ அங்க பெரியார பேசு, நான் பிரபாகரனா பேசுறேன். தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன், தமிழர்னா யாருன்னு பேசுறேன், திராவிடர்னா யாரு, பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை, அதை பேசுங்க. பெரியார் ஒண்ணுமே செய்யல, அதையும் நானும் பேசுறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஒத்தரவா விடக்கூடாது. அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 3 ஆண்டுகளா நாங்க செஞ்சது, மகளிருக்கு 1000, புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000, தமிழ் மகன் ஒரு 1000. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இதைத்தான் பேசுவீங்க, வேற ஏதாவது பேசுவீங்களா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு நாங்கள் குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அப்படி அதை தானே அதை பேசுவீங்களா போய்? அதுவும் உங்க சாதனை தான், பேசுங்களேன். ஈரோடு தேர்தலை திசை திருப்புவதற்காக தான் இது போன்ற பிரச்சனைகள்ல அதிகமா கவனம் செலுத்தப்படுது. இல்ல உங்களை அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இல்ல இது நான் தான் சொல்றேனே, அவங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு என் கட்சியை செதுக்குனாங்க. இப்ப இவர் எனக்கு விசுவாசமானவரா, இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின்னு, எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப யாரு எனக்காக நன்மை செய்யறது? டே சீமான், டே இவனெல்லாம் நம்பி நிக்கிறியடா, அவன் துரோகிடா, அந்த வர நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டான், ஐயா நல்ல காரியம் பண்ணியா, அதான் தான் செய்யுது. இப்ப பாருங்க, நான் சும்மா என்னை 10 நாளா தம்பி கேட்கிறாப்ல, 15 நாளா உங்களையே பேசிட்டேன். யாராவது இவ்வளவு காலம் நீங்க பேசினீங்களா? நான் டங்ஷனுக்கு போறான்னு அவளை போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயில இருந்தேன், அங்க போறான்னு 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசல. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ள வச்சு, ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, யாரும் உள்ள வராத என்ன கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை. அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார் நான்